இமாமத்தாக நின்று தொழு வைக்கிறாங்க. தொலை வைக்கும் பொழுது அந்த இஷாவினுடைய தொழுகையை ரொம்ப நீளமா நீட்டி தொலை வைக்கிறாங்க. தொழுகையை ரொம்ப நீட்டிட்டாங்க. அப்ப பின்னாடி தொழுதுகிட்டு இருந்த அந்த கூட்டத்துல ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா தொழுகையை அப்படியே இடையில விட்டுட்டு போயிடுறாரு. அப்ப இது முஆது இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லப்படுது. இந்த மாதிரி நீங்க இஷா தொலை வச்சீங்க, தொழுகையில ஒரு பாதியிலேயே போயிட்டாரு என்பதாக சொல்லும் பொழுது, இஷா தொழுகையை பாதியோடு முடித்து கொண்டு சென்ற அவர் ஒரு முனாஃபிக் நயவஞ்சகர் என்பதாக யார் அந்த இடையில தொழுகையை முடிச்சுட்டு போனாரோ அவரை பார்த்து முஆது இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லிட்டாங்க. உடனே அந்த நபர் யாரை பார்த்து இவங்க முனாஃபிக் நயவஞ்சகர்னு சொன்னாங்களோ அந்த நபர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்துல போய் இது பற்றி முறையிட்டார். அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாதிரி தொழுகையில இருந்து நான் வெளியில போனது காரணத்திற்காக வேண்டி இவர் என்னைய நயவஞ்சகர் முனாஃபிக் என்பதாக முஆது இப்னு ஜபல் அவர்கள் சொல்றாங்க என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முஆது இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்களை வர வைத்து அவங்கள பார்த்து கேட்கிறாங்க, முஆது, மக்களை குழப்பத்தில் தள்ளிவிடும் குழப்பவாதியாக இருப்பதற்கு நீங்கள் விரும்புகிறீரா என்பதாக கேட்டாங்க. கேட்டுட்டு சொன்னாங்க, குர்ஆன்ல வஷம்சி வல்லுஹாஹா சப்பிஹ் இஸ்ம என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம், வல்லைலி என்று சொல்லக்கூடிய அத்தியாயம், இக்ரா பிஸ்மி ரப்பிக் என்பதாக சொல்லக்கூடிய அத்தியாயம், இதெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்துறாங்க. இந்த மாதிரி சிறிய அத்தியாயங்களை ஓதி நீ தொழு வைப்பீராக என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முஆது இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்களுக்கு சொன்னார்கள் என்பதாக இந்த ஹதீஸை நம்ம பார்க்கிறோம். புகாரில 701வது ஹதீஸாக இடம்பெறுது. அப்போ தொழுகைய ஜமாத்தினுடைய தொழுகை இருக்குது, அந்த தொழுகையை அதிகம் நீட்டுவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வேண்டாம் என்பதாக தடுத்திருக்கிறார். நீங்க தொழுகைய அதிகமா நீட்டு தொலை வைக்க வேணாம், மக்களை நீங்கள் சடைவடைய செய்து விடாதீங்க, பலகீனமானவர்களை கருத்தில் கொண்டு நீங்க என்ன செய்யுங்க, ஜமாத்தினுடைய தொழுகை வைக்கக்கூடிய அந்த தொலை வைக்கக்கூடிய இமாம் இருக்கு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசத்தை நம்ம பார்க்கிறோம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்விற்கு ரொம்ப பிடித்த ஒரு இபாதத்தை தொழுகை தான். அந்த தொழுகையை சரியா நிறைவேற்றுவதில் அல்லாஹ் ரொம்ப விருப்பப்படுவான். அது தொழுகையை ஒரு அடியான் சரியாக நிறைவேற்றி விட்டால் அது அவருக்கு மிகப்பெரிய நன்மையாக மாறும். ஆனா அதே அந்த தொழுகையில அவர் தவறிழைச்சிட்டார் அப்படின்னு சொன்னா, அல்லது அந்த தொழுகையில